ஹோஸ்னோபிஸ் வெல்கம் பேக் டு நான் தான் இருக்கேன். நம்ம வீடியோ பார்க்க வந்த எல்லாருக்குமே அரிகாத்தோ கோசைமாஸ். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா பொருட்டோ 2 ப்ளூ வார்டெக்ஸ் சாப்டர் 1 தான் பிரேக் டவுன் பண்ண போறோம். தமிழ் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க போறோம் அப்படின்னு என்ன வேணா சொல்லலாம். எஸ், இந்த சாப்டரோட கம்ப்ளீட் எக்ஸ்பிளனேஷன் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது. ஸ்டே வித் மீ சினோபிஸ். எனக்கே தெரியும் இந்த பொருட்டோ 2 ப்ளூ வார்டெக்ஸ் மங்கா எக்ஸ்பிளனேஷன் ரொம்ப லேட்னு, இருந்தாலும் இது உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நம்பி தான் போட்டிருக்கேன். மொத்த சாப்டருமே இனி தொடர்ந்து நம்ம சேனல்ல போட போறோம். ஸோ உங்களோட அளவில்லாத ஆதரவும் கட்டுக்கடங்காத அன்பையும் கொடுக்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன் சினோபிஸ். இப்போ ரிலீஸ் ஆன சாப்டர்ல இருந்து போட்டா கண்டினியூட்டி மிஸ் ஆகுங்கிறதால ஸ்டார்டிங்ல இருந்தே போடலாம் அப்படின்னு இந்த மங்கா எக்ஸ்பிளனேஷன் ஜர்னி ஆரம்பிச்சிருக்கேன். இதான் நம்ம ஃபர்ஸ்ட் மங்கா எக்ஸ்பிளனேஷன் வீடியோ அப்படிங்கிறதால வீடியோவை ஃபுல்லா பார்த்துட்டு நிறை குறைகள் ஏதாச்சும் இருந்தா தாராளமா கமெண்ட்ல சொல்லுங்க. தப்பா இருந்தா திருத்திக்கிறேன். உங்க எல்லாருக்கும் பிடிக்கும் நம்புறேன். உங்களுக்கு பிடிச்சாதான் இந்த வீடியோ, ஏன்னா ஷினோபிஸ் நீங்க இல்லாம நான் இல்லை. நம்ம வீடியோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம கிளானோட ஷினோபி ஆயிக்கோங்க. ஓகே ஃபைன், குயிக்கா கண்டென்ட்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் பொருட்டோ 2 ப்ளூ வார்டெக்ஸ்குள்ள போறதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்த்துடலாம். பொருட்டோ பார்ட் 1, அதாவது பொருட்டோ நருட்டோ நெக்ஸ்ட் ஜெனரேஷன் இன்னும் கம்ப்ளீட்டா முடியல. அதாவது இன்னும் கம்ப்ளீட்டா அனிமையாக்கப்படல. நம்ம பார்க்க வேண்டியது இன்னும் இருக்கு. இன்னும் கிட்டத்தட்ட 10 சாப்டருக்கு மேல பேலன்ஸ் இருக்கு. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த 2 ப்ளூ வார்டெக்ஸ் ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகும். இன்னும் சொல்லணும்னா முக்கியமான ஸ்டோரியே இந்த 10 சாப்டருக்குள்ள தான் அடங்கியிருக்கு. நீங்க சொன்னீங்கன்னா அது 10 சாப்டரையும் கூட எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபில்லருங்கிற பேர்ல தேவையில்லாத எபிசோட்ஸ் எல்லாம் அனிமையாக்கி வச்சுட்டு முக்கியமான கேனனை இன்னும் அனிமையாக்காம வச்சிருக்காங்க. அப்படி இந்த சாப்டர்ஸ் அனிமையாக்கணும் பொருட்டோ மேல ஃபேன்ஸுக்கு இருக்கிற பார்வை கம்ப்ளீட்டா மாறக்கூட வாய்ப்பு இருக்கு. அந்த அளவுக்கு அந்த 10 சாப்டர் தீயா இருக்கும். நீங்க 2 ப்ளூ வார்டெக்ஸ் மங்கா படிக்க ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த பேலன்ஸ் சாப்டர் பத்தி தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் அந்த ஸ்டோரி எதை நோக்கி போகுது அப்படின்னு உங்களுக்கு புரியும். ஆக்சுவலா பொருட்டோ நருட்டோ நெக்ஸ்ட் ஜெனரேஷன் முடிஞ்சு 3 வருஷம் டைம் ஸ்கிப்புக்கு அப்புறம் நடக்கிற கதை தான் இந்த 2 ப்ளூ வார்டெக்ஸ். அந்த 3 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னு ஒரு குட்டி கிளிம்ஸ் மாதிரி பாத்திரலாம். முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்ல ட்ரை பண்றேன். ஓகே சினோபிஸ், கெட் ரெடி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். 領域展開無料開始。பொருட்டோ மோமோசிக்கு கண்ட்ரோல் எடுத்து நருட்டோவை கொல்ல பாப்பா. கவாக்கியை பத்தி தான் நம்ம எல்லாருக்குமே தெரியுமே. அவன் உயிரோட அவன் அதிகமா அக்கறைப்படுற உயிர்னா அது நருட்டோட உயிர் தான். லார்ட் செவன்த்தை காப்பாத்துறதுக்காக அவன் எந்த எல்லைக்கு வேணா போவான். அந்த எல்லை வர போய் தான் கொஞ்சம் கூட யோசிக்காம நருட்டோ உயிருக்கு ஆபத்துங்கிற ஒரே காரணத்துக்காக நருட்டோவோட பையனான பொருட்டோவை கொண்டுடுவான். அவனை பொறுத்தவரை நருட்டோட ஒத்த தலைக்காக எத்தனை தலைவனா இருக்கலாம். அது அவரோட பையனா இருந்தாலும் சரி. அவனோட வாழ்நாள் லட்சியமே நருட்டோவை காப்பாத்துறது மட்டும்தான். ஆனா கடைசியில அவரோட பையனையே அவன் கொண்டுருவான். ஆனா மோமோசிக்கு இதை நடக்க விடுவான். பொருட்டோ செத்தா அவனும் செத்துருவான். அந்த காரணத்துக்காக பொருட்டோவை கண்ட்ரோல் எடுக்க வச்சிருந்த பேல்ஸ் கார்மாவை யூஸ் பண்ணி அவனை உயிர்த்தல வச்சிருப்பான். பொருட்டோட நெஞ்சில இருந்த அவ்வளவு பெரிய ஓட்டையவே அந்த கார்மா மொத்தமா சீல் பண்ணி அடைச்சிருக்கும். இனிமே மோமோசிக்கியால பொருட்டோவை கண்ட்ரோல் எடுக்க முடியாதுங்கிற நிம்மதியிலே எல்லாரும் இருப்பாங்க. ஆனா கவாக்கியால மட்டும் அது முழுசா நம்ப முடியல. ஏன்னா ஒட்சுசுகி அவ்வளவு ஈஸியா போக வாய்ப்பு இல்லை அப்படின்னு மத்த எல்லாரை விட கவாக்கிக்கு நல்லா தெரியும். எல்லாம் நார்மலா போய்கிட்டு இருக்கும். ஆனா திடீர்னு மோமோசிக்கி பொருட்டோ கிட்ட பேசுறத லைட்டா கவாக்கி சென்ஸ் பண்ணி பொருட்டோவை கொன்னே ஆகணும், அவன் இப்ப முழு ஒட்சுசுகியா மாறிட்டான், அவனை விட்டு வச்சா லார்ட் செவன்த்தோட உயிருக்கு கண்டிப்பா ஆபத்துன்னு சொல்லுவான். மோமோசிக்கி பொருட்டோவை டேக் ஓவர் பண்ணி நருட்டோவை கொன்றுவாங்கிற பயத்தினாலையும் நருட்டோ இருந்தா பொருட்டோவை கொல்ல முடியாதுங்கிறதுனாலையும் நருட்டோவையும் ஹினாட்டாவையும் கவாக்கி அவனோட ஸ்பேஸ் டைமென்ஷன்ல சீல் பண்ணி வைக்கிறான். இதுல என்ன ஹைலைட்னா அந்த ஸ்பேஸ் டைமென்ஷன்ல டைமே நகராது. எத்தனை வருஷம் ஆனாலும் நருட்டோக்கும் ஹினாட்டாவுக்கும் வயசும் ஆகாது, பசியும் எடுக்காது. அவங்க 2 பேரும் அங்க இருக்க வரைக்கும் அன்கான்சியஸ்லேயே தான் இருப்பாங்க. நருட்டோவோட சக்கரம் திடீர்னு மறைஞ்சதால கவாக்கி தான் நருட்டோ ஏதோ பண்ணிட்டான் அப்படின்னு மொத்த கோனஹாவும் கவாக்கியை வளவிசி தேடும். கவாக்கி நருட்டோ சீல் பண்ண கையோட பொருட்டோவை கொல்ல கிளம்பிட்டான். பொருட்டோவுக்கு ஒண்ணுமே புரியல அங்க என்ன நடக்குதுன்னு. என்னோட அப்பா அம்மாவை என்ன பண்ணன்னு கவாக்கி கிட்ட கேட்க, இனி நீ அவங்களை பார்க்கவே முடியாதுன்னு சொல்லி அவனை கொல்ல போவான். அப்போ பொருட்டோவை காப்பாத்த சாரடா இங்க வர, உனக்கு உயிர் மேல ஆசை இருந்தா இதுக்குள்ள நீ வராத, இல்லனா உன்னைய கொல்ல கூட நான் தயங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவளையும் கொல்ல போவான். சாரடாவை அதுல இருந்து காப்பாத்தும் போதுதான் பொருட்டோவுக்கு ஒரு கண்ணு போயிடும். அந்த சமயத்துல கரெக்டா ஷிகமாரு மிட்சுகி கோனகமரு சாஸ்கே எல்லாம் அங்க வந்து கவாக்கியை சுத்தி வளைச்சு லாக் பண்ண பொருட்டோவோட ஒரு கண்ணு போனதால டக்குன்னு மோமோசிக்கி பொருட்டோவை லைட்டா கண்ட்ரோல் எடுத்து கவாக்கியை தப்பிக்க வைக்கிறான். என்னைய கொல்லணும்
வாழணும்னு தானே ஆசைப்படுற, அப்போ நீ இங்க சாகக்கூடாது, ஓடிரு அப்படின்னு கவாக்கியை தப்பிக்க வைக்கிறான். அங்க இருந்து எல்லாரும் ஏன் புருட்டோ கவாக்கியை தப்பிக்க வைக்கிறான் அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆகி பார்ப்பாங்க. கவாக்கியும் சுகுனாய்க்கானாவை யூஸ் பண்ணி அங்க இருந்து டெலபோர்ட் ஆகி தப்பிக்கிறான். ஆனா அவன் உடம்புல சக்கரை குறைஞ்சிக்கிட்டே வரதால அவனால ரொம்ப தூரத்துக்கு சுகுனாய்க்கானாவை யூஸ் பண்ணி டிராவல் ஆக முடியல. சோ சென்சரி சிலோபிஸ் அவன் சக்கர பிரசன்ஸை சென்ஸ் பண்ணி அவன் இருக்கிற இடத்துக்கு வேகமா சேஸ் பண்ணிட்டு போறாங்க. இந்த விஷயம் எல்லாம் எய்டா கண்ணில் பட கவாக்கியை காப்பாத்த அவனை தேடி அவன் இருக்கிற இடத்துக்கே கிளம்புறான். அப்போ அமாடோ என்கிட்ட கவாக்கியை டீஆக்டிவேட் பண்றதுக்கு ஒரு வழி இருக்கு, தயவு செஞ்சு அவனை கொன்றாத சிக்கமாரு அப்படின்னு கேட்க, இல்ல அமாடோ உன் கஷ்டம் எனக்கு புரியுது, உன் பொண்ணு உயிரோட வரணும்னா அதுக்கு கவாக்கி வேணும், ஆனா அவன் எல்லையை மீறிட்டான், அவன் மீறி இருக்க கூடாது, இப்போ இந்த கொனாவை பொறுத்தவரை அவன் எங்களோட எதிரி அப்படின்னு சிக்கமாரு கவாக்கி தான் நருட்டோ ஏதோ பண்ணிட்டான் அப்படிங்கிற கொலவரியில கவாக்கியை நோக்கி வேகமா போறாரு சிக்கமாரு. இந்த எய்டா இருக்கா இல்லையா, அவளுக்கு கவாக்கி மேல ஏகபோக லவ், காதல் கண்ணை மறைச்சதால கவாக்கியை காப்பாத்துறேன்னு அவளோட சென்ட்ரிங்கான வச்சு ஆம்னிபொட்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு காட் லெவல் பவர்ஃபுல் ஜுட்சுவை கேஸ் பண்றா. இது என்ன மாதிரி ஜுட்சுனா 1000 இசனாக்கி இன்ஃபினிட்டி சுகியாமிக்கெல்லாம் மேல, இத கடவுள்களால மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்போ என்ன ஆகி போச்சுன்னா இந்த ஆம்னிபொட்டன்ஸால கேரக்டர் ஸ்வாப்பிங் ஆயிப்போச்சு. அதாவது பொருட்டோ இடத்துக்கு கவாக்கியும் கவாக்கி இடத்துக்கு பொருட்டோ ஸ்வாப் ஆயிட்டாங்க. இன்னும் தெளிவா சொல்லணும்னா இப்போ கவாக்கி தான் நருட்டோட உண்மையான பையன், பொருட்டோ தான் ஹொகாகேவை கொன்னு அவரோட பையனையும் கொல்ல பார்த்த நம்பிக்கை துரோகி, ஒரு குற்றவாளி அப்படின்னு மொத்த உலகமே நம்பும். ஓகேவா, இப்போ ஒட்டுமொத்த உலகமும் இந்த ஆம்னிபொட்டன்ஸால பாதிக்கப்பட்டிருக்காங்க. பொருட்டோ லார்ட் செவன்தே ஹினாட்டாவே கொண்டுட்டான் அப்படின்னு கெய்டா சிக்கமாரு கிட்ட சொல்றான். இதுல மிகப்பெரிய ட்விஸ்ட் என்னன்னா சுமேருக்கும் சாரடாவுக்கும் ஒண்ணுமே ஆயிருக்காது இந்த ஆம்னிபொட்டன்ஸால. இன்ஃபேக்ட் சாஸ்கேவே இதனால பாதிக்கப்பட்டிருப்பாரு. சாரடாக்கு இப்ப இங்க என்ன நடக்குதுன்னு சுத்தமா புரியல. இவ்வளவு நாள் பொருட்டோ தான் தன்னோட ஒலின்னு சொல்லிக்கிட்டு இருந்த மிட்சுகியை பொருட்டோவை கொல்ல பாப்பா. எல்லாரும் பொருட்டோவை டார்கெட் பண்ணி அவனை கொல்ல பாக்குறத பார்த்த சாரடா தனக்கு ரொம்ப நெருக்கமானவை இறக்க போறாங்கிற பயத்திலேயே சாரடா தன்னோட மாங்கிக்கு ஷேரிங்கான அவேக்கன் பண்றா. சாரடா சாஸ்கே கிட்ட பொருட்டோ எந்த தப்பும் பண்ணல, இங்க ஏதோ தப்பா இருக்குப்பா, அவனை எப்படியாச்சும் காப்பாத்துங்கன்னு சொல்ல, இந்த இடத்துல சாஸ்கே அவன் பொண்ணு சொன்னாங்கிற ஒரே காரணத்துக்காக பொருட்டோவோட சேர்ந்து சாஸ்கே மறுபடியும் லீஃப் வில்லேஜுக்கு எதிராக நின்று ரோப் நிஞ்சாவை மாறி பொருட்டோவை காப்பாத்துறாரு. பொருட்டோவை காப்பாத்திட்டு அவங்க ரெண்டு பேரும் லீஃப் வில்லேஜை விட்டு ரொம்ப தூரம் கிளம்புறாங்க. அப்பதான் எய்டா பொருட்டோ இருக்கிற இடத்துக்கு வந்து பொருட்டோ கிட்ட நடந்த விவரத்தை எல்லாம் சொல்றா. நான் கவாக்கியை காப்பாத்ததான் இப்படி பண்ணேன், வேற எந்த உள்நோக்கமும் இல்லைன்னு சொல்லுவா. சரி இருக்கட்டும் பரவாயில்லன்னு பொருட்டோ சொல்லுவான். மோமோஷிக்கு பொருட்டோவை எவ்வளவோ பிரெயின் வாஷ் பண்ணியும் பொருட்டோ அதுக்கெல்லாம் மசியல. ஏன் நீ விட்டு கொடுக்க மாட்டேங்கிற, உன்னால இதை சமாளிக்க முடியாது, எல்லாத்தையும் என்கிட்ட விட்டு நான் பாத்துக்கிறேன்னு மோமோஷிக்கு சொல்ல, விட்டு கொடுக்கறதா, என்னதான் மாறினாலும் என் உடம்புல ஓடுறது உசுமாக்கி நருட்டோவோட ரத்தம், ஹியூகா ரத்தமும் என் உடம்புல ஓடுது, இதை யாரும் மறந்துடாதீங்க, என்னோட தாத்தா தான் 4th ஹொகாகே, இது எல்லாத்தையும் தாண்டி நான் லீஃப் வில்லேஜை சேர்ந்த ஷினோபி, என் உடம்புல வில் ஆஃப் ஃபயர் இன்னும் கொழுந்து விட்டு எரியுதுன்னு சொல்லிட்டு நான் பொருட்டோ உசுமாக்கி என் சகோதரனை நான் பிரதர் கில்லர் ஆக விட மாட்டேன், அதுக்கு நான் பவர்ஃபுல்லா மாறணும்னு சொல்லிட்டு அவனும் சாஸ்கேவும் அங்க இருந்து ரொம்ப தூரத்துக்கு கிளம்புறாங்க. அந்த சீன்ல இருந்து ஒரு கட் அடிச்சா 3 வருஷம் கழிச்சு நடக்கிற கதை தான் இந்த 2 Blue Vortex. எண்டிங்னா இப்படி இருக்கணும், தரமான எண்டிங், ஒரு பரபரப்பா போய் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு ஒரு கியூரியாசிட்டியோட முடிச்சிருப்பாங்க. இப்போ பொருட்டோ 2 Blue Vortexோட முதல் சீனுக்கு வருவோம். ஓபன் பண்ணா சாரடா உச்சியாக காட்டுறாங்க. இந்த 3 வருஷத்துல ரொம்பவே அழகாவும் ஹைட்டாவும் வளர்ந்துருக்கா. காஸ்டியூம்லாம் சும்மா தரமா இருக்கு. அது ரெட் வித் பிளாக் காம்போ உச்சியா சிம்பிளோட கலர் பேட்டர்ல ரிஃப்ளெக்ட் பண்ணுது. சரி அப்படியே அவ எங்க தான் வந்து நிக்கிறான்னு பார்த்தா சம கோவத்துல ஹொகாகே ஆபீஸ்க்குள்ள வந்து நிக்கிறா. அப்ப சாரடா ஏன் உங்களுக்கு சுத்தமா புரியல, எவ்வளவு தடவை உங்களுக்கு நான் விளக்கமா சொல்றது அப்படின்னு கத்துறா. யார்ட்டோட அப்படி கத்துறான்னு பார்த்தா ஆப்போசிட்ல சிக்கமாரு நிக்கிறாரு. இப்போ சிக்கமாரு ஒரு ஹொகாகே அட்வைசர் கிடையாது, அவர் தான் இப்போ லீஃப் வில்லேஜோட 8th ஹொகாகே. கூட கொனஹாமாரு 8th ஹொகாகேயோட அட்வைசரா நிக்கிறான். சிக்கமாரு சாரடாவை பார்த்து அதை நான் சொல்லணும் சாரடா, அவங்க கூட நம்ம எல்லாரும் ரொம்ப க்ளோஸா தான் இருந்தோம், ஆனா அவனோட எல்லையை மீறிட்டான், ஹொகாகேவை கொண்டு ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டான். அது மட்டும் இல்லாம கவாக்கேவை அவன் கொல்ல பார்த்தான், அவன் ஒரு துரோகி, அவனோட குற்றத்துக்கு அவன் தண்டனை அனுபவிச்சே ஆகணும், அவனால தப்பிக்கவே முடியாதுன்னு சொல்றான். அதுக்கு சாரடா உண்மையிலே இந்த உண்மையில உண்மை கிடையாது, பொருட்டோ அப்படிப்பட்ட ஆள் கிடையாது, லார்ட்ஸை வந்து அவன் கொண்டிருக்க வாய்ப்பே இல்லை, அட்லீஸ்ட் அவன் பக்கம் இருக்கிற நியாயத்தை பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாமேன்னு கத்துறா. அதுக்கு கொனஹாமாரு ஒருவேளை அவன் அப்பாவியா இருந்தா அவன் ஏன் ஓடணும், அதுவும் இல்லாம எய்டா தெளிவா என்ன நடந்துச்சுன்னு அவ பவரை வச்சு விளக்கமா சொல்லிட்டா. அதுக்கு சாரடா யாராச்சும் ஒருத்தவங்களை பார்த்த உடனே கொல்ல சொல்லி ஆர்டர் போட்டா ஓட தான் செய்வாங்க, உங்கள்ட்ட கிஞ்சி கேட்கிறேன் அந்த ஆர்டரை கேன்சல் பண்ணுங்க ப்ளீஸ், அவன் சொல்றதை கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்கன்னு சொல்றான். அதுக்கு சிகமாரு இங்க பாரு சாரடா, பொருட்டோ மேல போட்டிருக்க இந்த ஆர்டர் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு தான் போட்டிருக்கு, அதுவும் இல்லாம இந்த ஊர் மக்களோட விருப்பமும் அதுதான், நான் ஆர்டர் போட்டாலும் போடலனாலும் அவங்களுக்கு சொல்லி சமாதானப்படுத்த முடியாது, இந்த ஊர்ல வாழ்ற எல்லா மக்களும் அவ செஞ்ச துரோகத்தை நினைச்சு பயங்கர கோவத்துல இருக்காங்க, இந்த பேச்சுவார்த்தை இதோட முடியுது, இதான் உனக்கு கடைசி தடவை, உனக்கு நான் சொல்றதெல்லாம் புரிஞ்சுச்சுன்னா உன்னோட மிஷனை போய் பாரு சாரடான்னு சொல்றாரு. அதுக்கு சாரடா முட்டாள்களான்னு சொல்லிட்டு அங்கிருந்து கோவத்தோட கிளம்புறா. அதுக்கு கொனஹாமாரு ஓய் சாரடா லாடே இதுக்கு முன்னாடி கொஞ்சம் பார்த்து பேசு, உன் திமிரெல்லாம் இங்க காட்டாதன்னு சொல்றான். அதுக்கு சிகமாரு போது நிறுத்து கொனஹாமாரு, சாரடா ஒன்னு நினைச்சா எனக்கு ரொம்பவே கவலையா இருக்கு, இப்படியே நீ பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா நீ காலம் பூரா கெனினாவே இருக்க வேண்டியதுதான், உன்னால கடைசி வரை ஹொகாகேவே ஆக முடியாது அப்படின்னு சொல்றான். அப்படியே போனவ திரும்பி சிக்கமாருவை பார்த்து ஏன் என்னோட அப்பாவும் பொருட்டோ மாதிரி துரோகிங்கிறனாலயான்னு கேட்கறான். அதுக்கு சிக்கமாரு சாஸ்கே என்ன பண்ணாங்கிறத பத்தி நான் பேசல, இந்த லீஃப் வில்லேஜ் ஷினோபியா நீ என்ன பண்ண போறங்கிறத பத்தி தான் நான் பேசுறேன். அதுக்கு சாரடா இந்த ஊரை விட்டு போய் மன்னிக்க முடியாத குற்றம்லாம் செஞ்ச என் அப்பாவை லார்ட் செவன்த் தான் திரும்ப இந்த லீஃப் வில்லேஜுக்கு திருத்தி கூட்டிட்டு வந்தாரு, வெறும் கெனினா இருந்தே லார்ட் செவன்த் ஹொகாகே ஆனாரு, என்னோட
அவளோட முன்னுதாரணம் லார்ட் செவன்த் தான், நீங்க இல்லைன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறா. அப்படியே அடுத்த சீன்ல நருட்டோ ஹினாட்டாவும் கவாக்கியோட ஸ்பேஸ் டைமென்ஷன்ல அந்த இடத்துல அன்கான்சியஸா தூங்கிட்டு இருக்கிறத காட்டுறாங்க. அப்படியே ஆப்போசிட்ல யாரோ நிக்கிற மாதிரி காட்டுறாங்க. அது யாருன்னு பார்த்தா கவாக்கி. ஆளு பார்க்க நம்ம ஒரு புள்ளிங்க மாதிரி செம ஸ்மார்ட்டா இருக்கான். அடிக்கடி வந்து செக் பண்ணிட்டு போவான்னு நினைக்கிறேன். அடுத்து அப்படியே இங்க சாரடாவை காட்டுறாங்க. கூட சுமேரியும் இருக்கா. சாரடாவும் சுமேரியும் பேசிக்கிட்டே நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்ப சுமேரி, நீ திரும்ப இதை பத்தி அவங்க கிட்ட பேசினியா? ஆனா இதுக்காக ஷிகமாரு குறை சொல்லி ஒரு பிரயோஜனமும் இல்ல. கிட்டத்தட்ட எல்லாரும் இந்த ஆம்னிபொட்டன்ஸால மாறிட்டாங்க. ஆனா அவங்களுக்கே அது தெரியல. அவங்க கண்ணுக்கு நம்ம தான் ஏதோ வித்தியாசமா மாறிட்டோம்னு நினைக்கிறாங்க. ஆரம்பத்துல இருந்தே அவங்கள பொறுத்தவரை லார்ட் செவன்த்தோட பையன் கவாக்கி உசுமாக்கி இதான் உண்மைன்னு நினைக்கிறாங்க. அது சாரடா எல்லாமே தலையில மாறிடுச்சு. பொருட்டோ இந்த ஊரை சேர்ந்தவ இல்ல, வெளியில இருந்து வந்த துரோகி, அதுவும் நன்றி கெட்ட துரோகின்னு நினைக்கிறாங்க. ஆரம்பத்துல அவங்களுக்கு ஏதோ சரியில்லை, தப்பா இருக்குன்னு சந்தேகப்பட்டாங்க. கவாக்கி இந்த ஊர்ல பிறந்தவ, ஆனா எப்படி அவளோட பாடி ரீமாடல் செய்யப்பட்டிருக்கு, அதுவும் காரா டெக்னாலஜியால. மோமோஷிக்கு என்னாச்சு அப்படின்னு கவாக்கிய பத்தி எல்லாத்தையும் ஷிகமாருக்கு விலைக்கு சொன்னேன். ஆனா இந்த ஆம்னிபொட்டன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட குழப்பத்தை மொத்தமா அழிச்சு அவங்களுக்கு இப்ப எந்த ஒரு சந்தேகமும் இல்லாம எல்லாரும் இப்ப கம்ப்ளீட்டா பிரெயின் வாஷ் ஆயிட்டாங்க. இது என்ன ரொம்ப மோசமான பவரா இருக்கு, இதை எப்படி நம்ம சமாளிக்க போறோம்னு தெரியலன்னு சாரடா சொல்றா. அப்படியே அடுத்த சீன்ல எய்டா இருக்கிற இடத்துக்கு சாரடாவும் சுமேரியும் வந்திருக்காங்க. அப்ப டேமன் சொல்றா, இவங்க இன்னும் இந்த விஷயத்தை கைவிடலையான்னு கேட்கறான். அதுக்கு எய்டா சொல்றா, நீங்க செய்யணும்னு நினைக்கிறது கண்டிப்பா நடக்க வாய்ப்பு இல்ல. இப்பதான் என்னாலேயே ஆம்னிபொட்டன்ஸோட சக்தியை பத்தி முழுசா புரிஞ்சுக்க முடிஞ்சது. அதுக்கு சாரடா, நான் இந்த விஷயத்தை அவ்வளவு ஈஸியால விட்டு கொடுக்க போறது இல்ல. இந்த ஆம்னிபொட்டன்ஸை பத்தி புதுசா எதுவும் தெரிஞ்சுக்கிட்டியான்னு கேட்கறா. அதுக்கு எய்டா, நான் அதை பத்தி என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா, ஆம்னிபொட்டன்ஸ்ங்கிறது ஒச்சசுகிக்கு சொந்தமான ஒரு சின்குட்சு. இதோட சக்தி என்னன்னா, உங்களோட வேண்டுகோளுக்கு இணங்க நீங்க என்ன கேக்குறீங்களோ அதை ரியாலிட்டியா மாத்தும். இப்போ இது கவாக்கியோட விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி மாறி இருக்கு. அதோட விளைவு ரெண்டு பேரோட பொசிஷனும் ஸ்வாப்பா இருக்கு. மக்களோட ஞாபகத்துல இருக்கிற பொருட்டோ கவாக்கியோட நினைவுகள்லாம் ஓவர் ரைட் செய்யப்பட்டிருக்கு. அதுக்கு சாரடா, இது சரி பண்ண ஏதாவது ஒரு வழி இருக்கணுமே, அதுக்கான வழி எதுவும் தெரியுமா ஏடான்னு கேட்கறா. அதுக்கு ஏடா, எனக்கு தெரியாது. அப்படியே இந்த ஆம்னிபொட்டன்ஸை பத்தி மக்களுக்கு விளக்கமா சொன்னாலும் அவங்க யாரும் அதை நம்ப போறது இல்ல. அதுக்கு சாரடா, எப்படியாச்சும் புரிய வச்சிடலாம், நம்ம தெளிவா விலைக்கு சொன்னோம்னா யாராச்சும் ஒருத்தராச்சும் புரிஞ்சுப்பாங்கன்றா. அதுக்கு ஏடா, கொஞ்சம் மறுபடியும் நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க இதை போய் எல்லாத்தையும் சொன்னீங்கன்னா நீங்க தான் தப்பான மெமரியோட இருக்கீங்கன்னு உங்க மேல குற்றச்சாட்டு வைப்பாங்க. அப்புறம் யார் உங்களை நம்புவான்னு நினைக்கிறீங்க? நான் ஓப்பனா சொல்றேன், நீங்க இதை இப்பவே கிவ் அப் பண்ணிட்டு அவங்க எல்லாரும் எதை நம்புறாங்களோ அதை உண்மைன்னு நினைச்சிட்டு போயிடுங்க. அதையும் மீறி புது நினைவுகளை ரீரைட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதோட விளைவுகளை நீங்க சந்திக்க தயாரா இருக்கணும்னு சொல்லுவா. அப்ப சுமேரி, இது ரொம்ப மோசம். அப்ப ஏடா கேட்கறா, அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க ரெண்டு பேரும் மட்டும் எப்படி இந்த ஆம்னிபொட்டன்ஸால அஃபெக்ட் ஆகல, அதுவும் இல்லாம நீங்க ஒச்சுசுக்கியும் இல்ல அப்படின்னு சாரடாவையும் சுமேரியும் சந்தேகமா கேட்கறா. அதை கேட்ட உடனே அவங்க ரெண்டு பேரும் சம பதட்டம் ஆயிடுறாங்க. இந்த பக்கம் டேமனும் அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தேகமா பாக்குறான். அப்ப எய்டா, ஆம்னிபொட்டன்ஸும் என்னோட சாமும் ஒச்சுசுகி கிட்ட ஒர்க் ஆகாது, அதுவும் இல்லாம டேமன் கிட்டையும் ஒர்க் ஆகாது. ஏன்னா நாங்க ரெண்டு பேரும் ஒரே ரத்தம் அப்படிங்கறனால. ஆனா நீங்க ரெண்டு பேரும் ரொம்பவே டிஃபரெண்டா இருக்கீங்க. இன்னும் உங்களுக்குள்ள எப்படி அந்த பழைய நினைவுகள்லாம் இருக்குது அப்படின்னு கேட்கறா. உண்மையிலே நீங்க ரெண்டு பேரும் என்னோட சாம்ல விழுந்திருக்கீங்களான்னு கேட்க சாரடாக்கும் சுமேரிக்கும் ரொம்பவே பதட்டமாகுது. அப்பதான் சுமேரிக்கு ஷிகமாரி எய்டாவை பத்தி சொன்னது ஞாபகத்துக்கு வருது. நல்லா கவனிங்க, நீங்க எய்டாவோட சாமால பாதிக்கப்படலன்னு எக்காரணத்தை கொண்டு எய்டாவுக்கு தெரிஞ்சிடக்கூடாது. முக்கியமா அவ தம்பி டேமனுக்கு தெரிஞ்சிடவே கூடாது. அப்படி ஒரு வேளை உங்க மேல சாம் ஒர்க் ஆகலன்னு அவனுக்கு தெரிஞ்சிச்சுன்னா உங்களால எய்டாவை கொல்ல முடியும்னு அவன் கண்டுபிடிச்சிருவான். அப்படி ஒருவேளை அவங்க இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு யாருக்குமே தெரியாது. கொஞ்சம் கவனமா இருங்கன்னு ஷிகமார் சொன்னதை நினைச்சு பாக்குறா. அதுக்கு சுமேரி, போதும் நிறுத்துங்க, நாங்க சும்மா அப்படி அஃபெக்ட் ஆகாத மாதிரி காமிச்சுக்கிறோம். நானும் சாரடாவும் மட்டும் இல்ல, உன்னோட சாம் பவர்ல சிக்காத ஆள் இருக்க முடியுமான்னு ஒரு மாதிரி பதட்டமான டோன்ல சொல்றா. அதுக்கு எய்டா, அதுவும் சரிதான், அதான் நானும் நினைச்சேன் அப்படின்னு சொல்லி எய்டாவோட பவரை பெருமையா பேசவும் அவ கூட ஏதோ நம்பிட்டா. ஆனா இந்த டேமன் இன்னும் அந்த சந்தேக பார்வையிலே ரெண்டு பேரும் பாத்துக்கிட்டு இருக்கான். அடுத்த சீன்ல கவாக்கிய காட்டுறாங்க. பையன் ஏதோ உயரமான இடத்துல நின்னுகிட்டு ரொம்ப சீரியஸா லீஃப் வில்லேஜை கண்காணிச்சுக்கிட்டு இருக்கான். கவாக்கிக்கு பின்னாடி மிட்சுகி நிக்கிறா. அப்ப கவாக்கி, இவ்வளவு கொலவெறித்தனத்தோட எப்ப பார்த்தாலும் இருக்காத, இதனால மூச்சு விட கூட நீ கஷ்டப்பட போறேன்னு சொல்றான். அதுக்கு மிட்சுகி, இப்போ உன்னை பொருட்டோ கொல்லணும் தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கும் உன்ன மாதிரி ஒச்சுசுகி எபிலிட்டிஸ் இருக்கிறதுனால அவனோட சக்கராவை எரேஸ் பண்றது ஒன்னும் ஆச்சரியமான விஷயம் கிடையாது. அதுக்கு கவாக்கி, ஒருவேளை அவன் லீஃப் வில்லேஜ்ல வந்தா நான் உடனே கண்டுபிடிச்சிடுவேன். ஒருவேளை சென்சிட்டிவ் டீம் கிட்ட இருந்து தப்பிச்சாலும் என் பார்வையில இருந்து அவனால தப்பிக்க முடியாது. உனக்கு புரியுதான்னு கேட்கறான். அப்ப மிட்சுகி, என்ன ஆனாலும் உன்னை நான் பாதுகாப்பேன், அவனை என் கையாலே கொல்லுவேன். அதுக்கு கவாக்கி, அதுவும் இஷ்டம், உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணு, ஆனா இப்படியே என் பின்னாடியே என்ன ஃபாலோ பண்ணிட்டு தெரியாத, அது எனக்கு ரொம்பவே கடுப்பா இருக்குன்னு சொல்றான். அப்போ திடீர்னு இன்வெஸ்டிகேஷன் டீம் கவாக்கிய கான்டாக்ட் பண்றாங்க. எங்களுக்கு சில கிளாமார்க் சுவருக்கு வெளியில கிடைச்சிருக்குது, நாங்க அந்த இடத்துல இருக்கோம், ஏரியா சியோட ஈஸ்ட்ல இருக்கோம்னு சொல்றாங்க. அதுக்கு கவாக்கி, அங்கே இருங்க, இதை வந்துட்டுன்னு அப்படியே மேல பறந்து அந்த லொகேஷனுக்கு வேகமா போறான். அப்ப மிட்சுகி, நிலவாகி எனக்கு நீ வெளிச்சம் தர சூரியன் மாதிரி சரிதானே கவாக்கி அப்படி சொல்றான். அப்படியே அடுத்த சீனுக்கு வந்தா இங்க ஹீமாவரியும் சோஜோவும் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நருட்டோவோட பொண்ணுனா சும்மாவா, ட்ரைனிங் செஷன்லயே பயங்கரமா பெர்ஃபார்மன்ஸ் பண்றா. சோஜோவோட அட்டாக்க டிஃபெண்ட் பண்ணி அவ காலில் ஒரு மிதிச்சு அவ மேல விழுக போற அடியை அழகா டாச் பண்ணி ஏர்ல பறப்பா. சோஜோவே கொஞ்சம் ஷாக்கா தான் பாப்பா. மேல போன கையோட விசுவா பாருங்க ஷுரிங்கன்னு, ஆனாலும் சோஜோ அதை டாச் பண்ணிடுவா. இதெல்லாம் பார்க்கும்போது நருட்டோ சின்ன வயசுல எடுத்த ட்ரைனிங் தான் ஞாபகத்துக்கு வருது. ஃபைனலா சோஜோ ஹீமாவரியை கேப்சர் பண்ணி வேகமா தரையில அடிக்கிற மாதிரி கொண்டு வந்து சேஃபா ஹீமாவரியை லேண்ட் பண்ணுவா. அப்போ அவங்க ஒருத்த வந்து சபாஸ் பொறுப்பு இல்லாம இப்படி அஜாக்கிரதையா தவறுன்னு கேட்கறான். அதை யாரா சொல்றதுன்னு பார்த்தா ஷிகாடை கூட ஈனஜுன்னு இருக்கான். அப்ப ஷிகாடை, உன்னோட மூவ்ஸ் எல்லாம் பயங்கர ஷார்ப்பா ஆயிடுச்சு, நீ உண்மையிலே கவாக்கியோட தங்கச்சி தான் நிரூபிச்சுட்டேன்னு சொல்றான். இங்க சைட்ல ஈனஜின் நல்லா சண்டை போட்ட செம்மையா இருந்துச்சு ஹீமாவரின்னு சொல்றான். சோஜோ ஹீமாவரி கிட்ட, உன்னோட கிக் பயங்கரமா இருந்துச்சு,
செம்ம கிக்குன்னு சொல்றா. அதுக்கு ஹீமாவாரி உண்மையிலேவான்னு கேட்கறா. இந்த பக்கம் ஈனஜின் ஹீமாவாரி கிட்ட அவன் இப்ப நீ ஏன் ஸ்ட்ராங் ஆகணும்னு நினைக்கிற ஹீமாவாரின்னு கேட்கறான். அதுக்கு ஹீமாவாரி சொல்றா, ஏன் நான் ஸ்ட்ராங் ஆகணும்னு நினைக்கிறேன்னா, அதாவது இதை நான் சொன்னேன்னா அந்த லீஃப் வில்லேஜ்ல இருக்கிற எல்லாரும் என்ன கண்டிப்பா திட்டுவாங்க, நான் போருட்டோக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவா. அவ அப்படி சொன்ன உடனே எல்லாரும் ஷாக்கா பாக்குறாங்க. ஹே நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க, ஜோக் பண்ணாதுன்னு சொல்றாங்க. அது ஹீமாவாரி, என்ன மன்னிச்சிருங்க, இது உங்களுக்கு ஆச்சரியமா தான் இருக்கும், ஆனா என்னோட நினைவுகள்ல போருட்டோட இமேஜ் வேற மாதிரி இருக்கு, ரொம்ப வித்தியாசமா நான் உணர்றேன் அப்படின்னு சொல்றா. அதுக்கு ஷிகாடே, ஹே அவன் உங்க அப்பாவே கொலை பண்ணவன் தெரியும்ல. அதுக்கு ஹீமாவாரி, எனக்கு தெரிஞ்ச அந்த தகவல் தப்புன்னு நினைக்கிறேன், அவன் தான் என்னையே என் அப்பாவையும் அவன் உயிரை கொடுத்து காப்பாத்தினான், அவன் எப்படி என் அப்பாவை கொண்டிருக்க முடியும், இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கு, நான் நினைக்கிறது மட்டும் உண்மையா இருந்தா போருட்டோ இப்ப பெரிய பிரச்சனையில இருக்கான், என்னால எங்க அப்பா உயிரோட இருக்கிறத உணர முடியுது அப்படின்னு சொல்றான். இப்ப கவாக்கி அந்த கிளாமார்க்ஸ் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டான். அது அவனோட ஒச்சிசி பவர் வச்சு மினிமைஸ் பண்ணிட்டு இருக்கான். ஒரு ஷினோபி சொல்றான், இதான் இந்த ஏரியால இருக்கிற கடைசி கிளாமார்க் நாங்க கண்டுபிடிச்சது, தேங்க்ஸ் கவாக்கி. அந்த கோட் அடிக்கடி இவ்வளவு பக்கம் வந்து ஏன் அவன் அட்டாக் பண்ண மாட்டேங்கிறான், அதுவும் இல்லாம அவங்க கிட்ட 1000க்கும் மேல படை வீரர்கள் இருக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டேன். அதுக்கு இன்னொரு ஷினோபி சொல்றான், அந்த கோடுக்கும் போருட்டோக்கும் தானே பகை, ஏன் அவனை விட்டுட்டு லீஃப் வில்லேஜை டார்கெட் பண்றான் அப்படின்னு ரெண்டு ஷினோபிஸும் வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கும் போது சடனா கவாக்கிக்கு ஏதோ தென்படுது. வேகமா வந்து ஒரு ஷினோபியோட காலரை இழுத்து பாக்குறான். அந்த ஷினோபியோட முதுகுல ஒரு கிளாமார்க் இருக்கு. அப்ப கவாக்கி, இது எப்படி உன் முதுகுல வந்துச்சு, உனக்கு இது வந்தது தெரியுமா அப்படின்னு கேட்டுக்கிட்டே அந்த கிளாமார்க்கை மினிமைஸ் பண்ணி விடுறான். அந்த ஷினோபி சொல்றது, என்னது எனக்கு சத்தியமா தெரியாது அப்படின்னு சொல்றான். அப்ப கவாக்கி உடனே லீஃப் வில்லேஜ் ஊரோட உச்சிக்கு வந்து ஷிகமாருவை கான்டாக்ட் பண்றான். இந்த மாதிரி நடந்தது எல்லாம் சொல்றான், இந்த மாதிரி கிளாமார்க் இருக்கு அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஷிகமாரு, என்னது இன்னும் நிறைய கிளாமார்க்ஸா? அதுக்கு கவாக்கி, நான் உடனே இதை பத்தி விசாரிக்க போறேன், எல்லா கிளாமார்க் இன்வெஸ்டிகேஷன் டீமும் ஒரே பிளேஸ்ல அசம்பிள் ஆக சொல்லுங்க, அவங்க கிட்ட கிளாமார்க்ஸ் இருந்தா நான் சீக்கிரமா அதை ஒண்ணு மினிமைஸ் பண்ணணும். அதுக்கு ஷிகமாரு, அந்த கேடு கட்ட கோடு என்ன செய்ய காத்துக்கிட்டு இருக்கான்னு தெரியலையே அப்படின்னு சொல்றான். அதுக்கு கவாக்கி, ஷிகமாரு உடனே செய்யுங்க, இதை தவிர வேற வழி இல்லை இப்ப நமக்கு அப்படின்னு சொல்றான். அப்படியே லீஃப் வில்லேஜுக்குள்ள அந்த இன்வெஸ்டிகேஷன் டீம்ல இருக்கிற ரெண்டு பேர் பேசிக்கிட்டே நடந்து போறாங்க. திடீர்னு அவங்க கழுத்துல ஏதோ வித்தியாசமா ஃபீல் ஆகிறத உணர்றாங்க. என்னடான்னு பாக்குறதுக்குள்ளேயுமே அந்த ஷினோபி கழுத்துல இருந்த கிளாமார்க்ல இருந்து கோடோட ஒரு கிளாகிரிம் வெளியே வருது. மக்கள் எல்லாம் பதட்டமாகறாங்க. அது லீஃப் வில்லேஜுக்குள்ள காலடி எடுத்து வச்ச அடுத்த செகண்டே சென்சரி டீம் அதை சென்ஸ் பண்ணிடுறாங்க. அந்த கிளாகிரிம் எல்லாரையும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. இந்த ஷினோபி பேக்கப்புக்கு ஆள் கூப்பிடுறாரு. அந்த பக்கம் இருந்து ஒரே சத்தமா வந்துச்சு. என்னடான்னு பார்த்தா இந்த பக்கமும் ஒரு கிளாகிரிம் வந்துகிட்டு இருக்கு. அப்ப கோனாமர் ஷிகமாரி கிட்ட ஒரே நேரத்துல பல இடத்துல இருந்து இந்த ஜந்துகள்லாம் அப்பேர் ஆகுது, ஊர் மக்கள் எல்லாம் தாக்கிக்கிட்டு இருக்குது அப்படின்றான். அதுக்கு ஷிகமாரு, உடனே மக்கள் எல்லாம் அப்ரூவப்படுத்த சொல்லு, அது மட்டும் இல்லாம அந்த இடத்துக்கு பக்கத்துல சண்டை போடுறவங்க இருந்தா வேகமா அந்த இடத்துக்கு போக சொல்லுன்னு சொல்றான். ஏன் இந்த நேரத்துல அட்டாக் பண்றான்னு சொல்லி குழப்பமா யோசிக்கிறான். ஒரு கிளாகிரிம் ஒரு லேடி அட்டாக் பண்ண போகுது. அப்ப கவாக்கி ஒரு என்ட்ரி கொடுத்து அந்த கிளாகிரிமோட தாடையிலே ஒண்ணு வச்சுட்டு ஷினோபி சொல்றதை கேட்டு இங்க இருந்து ஓடுங்க அப்படின்னு சொல்றான். அதே மாதிரி ஷினோபிஸ் எல்லாரையும் கைட் பண்ணி அப்ரூவ் படுத்திட்டு இருக்காங்க. அப்படியே ஆப்போசிட்ல சாரடா அந்த கிளாகிரிம் நோக்கி ஓடி வந்து வெப்பா பாருங்க ஒரு கிக்கு வச்சுட்டு, சாரடா இது கோடோட கிளாகிரிம் சாச்சே, இது எப்படி இங்க வந்துச்சுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கையில அந்த கிளாகிரிம் உடம்புல இருந்த கிளாமார்க் மூலமா இன்னொரு கிளாகிரிம் வெளியே வருது. இவங்களால ஒருத்தரை வச்சு ஒருத்தரால் டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியுதுன்னு நினைச்சுக்கிட்டு இருப்பா. அப்போ அங்க இருந்த ஒரு கிளாகிரிம்ல இருந்து கோட் வெளியே வந்து ஒரு என்ட்ரி கொடுப்பான். சாரடா ஷாக்காய் பார்த்துட்டு இருப்பா. இது ஒரு நல்ல நாள் உச்சியா சாரடா அப்படின்னு சொல்றான். அது சாரடா, உனக்கு லீஃப் வில்லேஜ்ல என்ன வேலை? அதுக்கு கோட், நான் போருட்டோவை தேடி வந்தேன். அப்ப சாரடா, அவ இங்க இல்ல, அவ இந்த வில்லேஜை விட்டு போய் 3 வருஷம் ஆகுது. எனக்கும் தெரியும், நானும் அவனை கடந்த 2 வருஷமா வலை வீசி தேடிக்கிட்டு தான் இருக்கேன், அவன் ஒருவேளை இப்ப டயர்டா இருக்கலாம். அது சாரடா, அவ இங்க இல்லன்னு சொல்லிட்டு வேற எங்கேயாச்சும் போய் தேடலாம்னு சொல்றா. அதுக்கு கோட், சாரி நான் தப்பா சொல்லிட்டேன், நான் அவனை தேடி இங்க வரல, நான் ஏன் லீஃப் வில்லேஜுக்கு வந்திருக்கேன் அப்படின்னா அவனை இங்க நான் வர வைக்க போறேன். அவனோட நண்பர்கள் பிரச்சனை இருந்தா வருவான் தானே, முதல்ல நீ என்ன பண்ற, இப்போ நீ கத்துற அவனே இங்க வருவான் பாருன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அந்த கிளாகிரிம்ஸ் எல்லாம் சாரடாவை சூழ எங்க இருந்து வந்தானே தெரியல. அப்போ போருட்டோ வப்பான் பாருங்க கோடோட மூஞ்சில காலை. இந்த மாதிரி என்ட்ரிலாம் கிஷிமோட்டோ ஒருத்தருக்கு மட்டும்தான் தோணும். வேற லெவல் என்ட்ரி. மங்காவை பார்க்கும் போதே கூஸ்பம் சும்மா அல்லும் பாருங்க. அப்படியே கோடோட மூஞ்சில காலை வச்சுட்டு ஒரு போஸ் கொடுப்பான் பாருங்க. நருட்டோ சாஸ்கேவா மாறினா எப்படி இருப்பானோ அப்படி இருந்துச்சு. நருட்டோட சாயில் சாஸ்கேவோட தோரணை அப்படின்னு பார்க்கவே செம்ம இருப்பான் போருட்டோ. காஸ்டியூம்லாம் தரம். போருட்டோவை பார்த்த சாரடா அப்படியே ஸ்டன் ஆகி போய் நிக்கிறா. இப்ப போருட்டோ, இந்த கேவலமான எண்ணத்தால தான் உங்ககிட்ட எந்த பொண்ணு பக்கத்துல கூட வர மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே கோட் போருட்டோவை அட்டாக் பண்ண பாக்குறான். செட்டரும்பு சிக்கும் செருத்த சிக்காதடி அப்படின்னு அந்த அட்டாக்ல இருந்து டாஜ் பண்றான். போருட்டோ வந்ததை கவாக்கி சென்ஸ் பண்ணிடுறான். சென்சரி டீமும் சென்ஸ் பண்ணிடுறாங்க. சக்கரா மேட்ச் ஆகுது. அது போருட்டோ தான். அவளோட சக்கரா கோடுக்கு மேல இருந்த வானத்துல இருந்து வந்திருக்குன்னு சொல்றாங்க. ஷிகமாரு, கோனாமாரு, கவாக்கி எல்லாரும் மிரண்டு போய் நிக்கிறாங்க. ஒரு பக்கம் சுமேரி போருட்டோ வந்ததை ஃபீல் பண்றா. எய்டாவும் போருட்டோ வந்ததை சென்ஸ் பண்றா. இப்ப மொத்த லீஃப் வில்லேஜுமே போருட்டோவோட சக்கராவை சென்ஸ் பண்ணிருக்காங்க. இப்ப ஷிகமாரு சொல்றான், எல்லாரும் கவனமா கேளுங்க, எல்லாரும் கோடையும் அவனோட கிளாகிரிம்ஸையும் அழிக்கிறதுல அதிக கவனம் இருக்கட்டும். போருட்டோ மேலே ஒரு கண்ணு வச்சுக்கோங்க. அதுவும் இல்லாம அவன் என்ன செய்ய போறாங்கிறத கவனமா கவனிங்க, ராஜர் தட்டுன்னு சொல்றான். இங்க பார்த்தா போருட்டோ ஆளு செம்மையா ஒரு பக்காவான நிஞ்சா அவுட்ஃபிட்ல பேடாஸா வந்து நிக்கிறான். எனக்கு அப்படியே சாஸ்கேவை எல்லோ ஹேர்ல பாக்குற மாதிரியே இருந்துச்சு. அவனுக்கு பின்னாடி சாரடா நிக்கிறா. அவங்க 2 பேரையும் அந்த கிளாகிரிம்ஸ் சுத்து போடுது. கோடும் கவாக்கியும் செம்ம கார்டுல பாக்குறானுங்க. கடைசியா நீ வந்துட்டியா போருட்டோன்னு 2 பேரும் ஒரே டோன்ல சொல்றாங்க. அப்படியே இந்த சாப்டர் முடியுது. ஓகே ஷினோபிஸ், வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த சாப்டர் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத ஃபீட்பேக்கா கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப், பத்திரமா இருங்க ஷினோபிஸ்.